Hi viewers, இன்னைக்கு 12th standard chapter 1 physics electrostatisticsல இருக்கிற Van de Graaff generator 5 mark questions தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் என்னென்னா பிரின்சிபல். Van de Graaffோட பிரின்சிபல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 mark கொஷின்ஸ்க்கு வந்து. இந்த டயக்ராம் வந்து என்னென்னா ஹாலோ ஸ்பியர், மெட்டாலிக் ஸ்பியரால் இந்த டயக்ராம் இருக்குது. இது வந்து 2 புள்ளி இருக்குது. இந்த புள்ளி வந்து கரெக்டான டைரக்ஷனை இது பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு இன்சுலேட்டிங் வயர். அதுக்கப்புறம் கோம் வந்து 2 கோம் இருக்குது, டி கோம் அண்ட் இ கோம். இதுக்கு வந்து ஹை வோல்டேஜ் கொடுக்குற பேட்டரியும் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். இதெல்லாம் கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இது வந்து ரப்பர் பெல்ட்டு, இது வந்து இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட், இது வந்து பேட்ரி. இதுதான் வந்து பேட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த டயக்ராமை பார்த்து எழுதலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர். A is mounted on an insulating pillar. ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் வந்து இன்சுலேட்டிங் பில்லரில் வந்து வச்சுருக்காங்க. புள்ளி B வந்து இன்சுலேட்டிங் பில்லர், ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் இன்சுலேட்டிங் பில்லர் உள்ளே இருக்குது. அதனால தான் இது சென்டர் ஆஃப் த மெட்டல் ஸ்பியர் இருக்குது. புள்ளி C வந்து கீழே இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. இதுதான் புள்ளி C. இந்த இடத்துல வந்து இது கரெக்டான ஆர்டரில் வந்து இது B, இது C, இது கரெக்டாக மென்ஷன் பண்ணால் தான் மாறும். புள்ளி C வந்து கண்டினியூஸாக எலக்ட்ரிக் மோட்டாரால் ட்ரைவ் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, பிரின்சிபல் முடிஞ்சிருச்சு, டயக்ராமும் முடிஞ்சிருச்சு. இப்போது Van de Graaff ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் ப்ராசஸ். Van de Graaff ஜெனரேட்டர் வந்து இந்த பேட்ரி இருக்குல்ல, இந்த பேட்டரியில் வந்து 10⁴ வோல்டேஜ் வந்து இந்த டி கோமுக்கு வந்து தருவாங்க. இது இந்த 10⁴ வோல்டேஜ் கொடுத்தா இந்த டி கோம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற பெல்ட்டுக்கு வந்து ஏர் இங்கே வந்து அயனைஸ் ஆகி பிகாஸ் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் கொரோனா டிஸ்சார்ஜ் இங்கே வந்து ஏர் வந்து அயனைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ்லாம் பிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். பியில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ்லாம் சிக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் கீழே. கண்டினியூஸாக இதுதான் ட்ரைவன் ஆகுது. கோம் பி வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜால் ஃபில் ஆகிருக்கு. அதனால் அந்த கோம் பி வந்து இந்த இதுக்கு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுக்கெலாம் பாஸ் பண்ணிடும் பாசிட்டிவ் சார்ஜஸை. நெகட்டிவ் சார்ஜ் வந்து பெல்ட்லேயே ரிமைனிங்காக தான் இருக்கும் இந்த பெல்ட்டில். அட் லாஸ்ட் அது வந்து தே கிவ் 10⁻7 வோல்டேஜ். இதை யூஸ் 10⁻4 வோல்டேஜ் கொடுத்து நமக்கு 10⁻7 வோல்டேஜ் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிற வரையும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் என்ன யூசஸ்னால் தே ஆர் யூஸ் டு ஆக்சிலரேட் பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன். இதனால் என்ன இது பண்ண முடியுதுன்னா நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன் ரேடியேஷனும் ஆல்ஃபா டேக்கே, பீட்டா டேக்கே, காமா டேக்கே ரேடியேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இதனால் கிடைக்கும். ஸோ இதுதான் Van de Graaff ஜெனரேட்டரோட பிரின்சிபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டயக்ராம், ஒர்க்கிங் அண்ட் யூசஸ். இது ஃபுல்லாக கரெக்டாக எழுதுனா இதுதான் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கிற ரைட்டிங் தியரம். மற்றதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் வந்து இந்த நோட்ஸை கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. Thanks for watching. Please subscribe, share and comment.